ஸோ குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கு தெரியும், நான் டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸோட வருவோம். உங்களுக்கு லெவல்ஸ் கொடுப்பேன் ப்ரீ மார்க்கெட், அதாவது மார்க்கெட்டுக்கு 2 or 3 ஹவர்ஸ் முன்னாடி. ஸோ லெவல்ஸை வச்சு நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் உங்கள் ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம். நான் ஒரு செபிரேசர் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது, அதனால் நான் இங்கே எந்த ஒரு டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. இது எல்லாமே என்னோட அப்சர்வேஷன். இட் இஸ் ஒன்லி மேட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. அதர்வைஸ் இட் இஸ் பியூர் அண்ட் பியூர் மேட் ஆஸ் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட லெவல்ஸில் போயிடுவோம். நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். ஓவரால் இன்னைக்கு சொல்லியிருந்தேன் 8th 9th 10th, அதாவது 7th ஆஃப்டர் 7th செகண்ட் செஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் சார்? 20th 20ஆம் தேதி இருக்கு மார்க்கெட் புல்லிஷ். ஓவரால் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும். பிக் பிளேயர் இங்கே புல்லிஷ் பிளான் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் இதை நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்க சின்சியராக? இன்னமும் நீங்கள் மார்க்கெட்டை புரிஞ்சிக்காம தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. என்ன நடக்குன்றதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு 8ஆம் தேதி 9ஆம் தேதி 7ஆம் தேதி 7th அன்னைக்கு போட்ட வீடியோவில் பாருங்கள். நீங்கள் எல்லா டவுன் டிப் செஷனும் உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் 50,611 நிற்கிது. உங்களுக்கு பேங்க் நிஃப்டி எவ்வளோ பாட்டமில் இருந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். எவ்வளோ பாட்டமில் இருந்து பாருங்கள். இந்த பாருங்கள், அதாவது 49,974 ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் வேல்யூ 50,516. அப்போவும் நான் சொல்லியிருந்தேன், இஃப் யூ ஆர் செல்லர் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும், மார்க்கெட் செல் பண்ணுங்கன்ட்டு. எத்தனை பேர் இந்த பேச்சை கேட்டீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதே தான் நிஃப்டிக்கும் சொல்லியிருந்தேன். நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், மார்க்கெட் வில் பி இன் கால் சைடு. ஓகே, நோ ப்ராப்ளம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஐ எம் எக்ஸ்டெண்டிங் திஸ் பை ஆன் டிப் செஷன் அப் டு 20. எவ்வளோ நாள் கொடு? 9 + 6 9 9 5 14. ஓகே, 24th. இது என்ன மந்த்து? உங்களுக்கு ஆகஸ்ட். ஸோ 24 ஆகஸ்ட் வரைக்கும் மார்க்கெட் பை ஆன் டிப்ஸ். நிறைய பேர்கிட்ட கேட்குறீங்க, திரும்ப அதே தான் கேட்குறீங்க. சார் இன்ட்ராடேல நீங்கள் சொன்ன மாதிரி போகலை. சார் இன்ட்ராடேன்றது மார்க்கெட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான உண்டான ஒரு சிச்சுவேஷன். எந்த இடத்துல அங்கே பேலன்சிங் சிச்சுவேஷன் இல்லையோ அந்த இடத்த ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் மூவ் ஆகும். பட் ஓவரால் சிச்சுவேஷன் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது அது தெரியுது. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் படி ஓவரால் சிச்சுவேஷன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இந்த டேட்லேயே இந்த டேட் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குன்ட்டு. அதே மாதிரி அந்த டேட்லேருந்து உங்களுக்கு கால் சைடும் போச்சு. இன்ட்ராடேல கேப் அப்பும் எடுக்கலாம், கேப் டவுனும் எடுக்கலாம், என்ன வேணால் எடுக்கலாம். பட் ஓவரால் சிச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். தயவு செஞ்சு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ரைட்? ஸோ இதை புரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இட் இஸ் ஆல்ரெடி லேட். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட் நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள். லெவல்ஸ் நோட் பண்ணிங்க. அப்சைடாக நோ ட்ரேட் ஜோன் 50,960, அதே மாதிரி 50,797. ஓகே, இது அப்சைடு. அதே மாதிரி டவுன் சைட் ஜோன் வாங்க, which is equal to 50,081, 50,004. ஓகே, ஸோ இது டவுன் சைடில் இருக்க பாக்ஸ் ஜோன். ஸோ இதுக்குள்ளே எப்போ மார்க்கெட் இருக்கோ நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லாஸ் கொடுத்துருவீங்க. ஒன்று இந்த ஜோனுக்கு மேலே வரணும், இல்லை கீழே வரணும். ரைட்? அந்த டைம் மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அவசரப்படக்கூடாது. இங்கே அவசரமே தேவையில்லை நாட்டுக்கு. ஓகே, ரைட்? வாட் எவர் இட் இஸ். ஸோ
நல்லா பாருங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இன்னைக்கு கேப் அப். நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இன்னைக்கு ஒரு கேப் அப். சப்போஸ் மார்க்கெட்ல கேப் அப் எடுத்துச்சுன்னா முக்கியமான லெவல் பாருங்க. இங்க ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். மார்க்கெட் கீழ வரும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 611, செகண்ட் டார்கெட் 510 மேல போகும். 510 பிரேக் ஆகும். ஓகே 510லாம் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் அகைன் இட் வில் கம் அப் டு 49 வரைக்கும் வர சான்ஸ் இருக்கு. 49,968. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது கேப் அப் சிச்சுவேஷன். சப்போஸ் கேப் அப் நம்மளோட லெவலுக்கு மேலே இருந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் இந்த ஜோனுக்கு உள்ளே வரல, இதுக்கு மேலேயே இருக்குன்னா மார்க்கெட் கால் சைட் போயிடும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 51,046, செகண்ட் டார்கெட் 51,086 அப்படியே டைப் பண்ணி 51,000, தேர்ட் டார்கெட் 51,302. ஓகே 51,302 வரைக்கும் உங்களுக்கு அப்சைடில் டார்கெட் இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னீங்க, கேப் அப் எடுத்து மார்க்கெட் கீழே வந்து திரும்ப டான்ஸ் ஆடி, திரும்ப கீழே வந்து திரும்ப டான்ஸ் ஆடி, திரும்ப மேலே போய் இதே தான் பண்ண வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு. இன்னைக்கு அப்ஸ் டவுன்ஸ் மூமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்டில் பை சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் திரும்ப வரும், கீழே இருக்க லெவல் வரும், கீழே சப்போர்ட் எடுக்கும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப அதுக்கப்புறம் இந்த டார்கெட் 510 டார்கெட் வரும். 510ல் பவுன்ஸ் ஆகிட்டு கீழே வரும். மேபி இங்கேயே பவுன்ஸ் ஆகிட்டு கூட கீழே வரலாம். கேப் டவுன் சப்போர்ட் திரும்ப போகும், இதில் பவுன்ஸ் ஆகும், திரும்ப கீழே வரும், திரும்ப ஒன்ஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 611 டார்கெட் வரும். அதை கிராஸ் பண்ணாதான் நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் வரும், இல்லைன்னா வராது. அண்டர்ஸ்டுட்? சப்போஸ் இதே கேப் டவுன் கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு மார்க்கெட்டில், நம்ம கீழே நோ ட்ரேட் ஜோனுக்குள்ள சஸ்டெயின் ஆகுது. சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 49,804. நல்லா பாருங்க 49,804. செகண்ட் டார்கெட் 49,804க்கு அப்புறம் செகண்ட் டார்கெட் 726 வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிட்டு கீழே வந்துன்னா 49,649. அதையும் பிரேக் ஆச்சுன்னா 49,528. ஸோ இதுக்கு கீழே போனால் இந்த டார்கெட்ஸ். கிளியர்? டன்? ரைட். சப்போஸ் மார்க்கெட்டில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு, இம்மீடியட்டாக உடனே குடுகுடுன்னு போயிட்டு பையிங் போயிடாதீங்க. வெயிட் பண்ணுங்க. 10 o'clock to 10 to 10:20 கொடுக்குறோம் உங்களுக்கு. இந்த டைமுக்குள்ளே மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் வர சான்ஸ் இருக்குது. அந்த மொமெண்டம்க்கு ஏற்ற மாதிரி, அந்த டைரக்ஷன் ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்க. டன்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ நிஃப்டி என்ன பண்ணியிருப்பாருங்க பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நிஃப்டியில். ஸோ நிஃப்டியில் இருக்க அப்சைட் ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் 24,742 அண்ட் 24,663. இது அப்சைட் ஜோன். அதே மாதிரி டவுன் சைட் ஜோன் பாருங்கள், 24,349 அண்ட் 24,301. கிளியர்? இது டவுன் சைட் ஜோன். ஸோ மார்க்கெட் எப்பப்பெல்லாம் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கோ நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ தீஸ் டூ ஜோன்ஸ் ஆர் கால்ட் நோ ட்ரேட் ஜோன். கிளியர்? டன்? ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்றைக்கி நிஃப்டியில் கேப் அப். நிஃப்டியில் கேப் அப் எடுக்கும். சேம் ரெசிஸ்டன்ஸ் கீழே அதே தான் ஆஸ் பர் பேங்க் நிஃப்டி மாதிரி 564 அண்ட் 539. ஸோ 564 539 ஒரு ஜஸ்ட் ஒரு புல் பேக் வரும். திரும்ப எப்போ இது உடையுதோ 539 உடையுதோ மார்க்கெட் டைரெக்டாக கீழே இருக்க லெவலுக்கு வந்துடும். ஸோ கீழே இருக்க லெவல்லேருந்து திரும்ப மார்க்கெட் மேலே போகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுக்கு கீழே சப்போர்ட் ஜோனு கீழே மட்டும் இருந்தால், அதான் நோ ட்ரேட் ஜோன் கீழே மட்டும் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் டவுன் சைட் டார்கெட் வரும். வந்துச்சுன்னா 24,257 அண்ட் 24,203 வரைக்கும் வரும், இல்லைனா வராது. கிளியர்? சப்போஸ் இதே கேப் அப் நம்ம லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா
ஓகே. ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகணும் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகணும். அது எவ்வளோ நேரம்னு நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம நோ ட்ரேட் ஜோனுக்கு மேல இருந்துச்சுன்னா, மார்க்கெட்ல இங்க சப்போர்ட் எடுக்குதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 777, செகண்ட் டார்கெட் 810 அண்ட் தேர்ட் டார்கெட் 853. கிளியர்? டன்? பை சான்ஸ் மார்க்கெட்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதது, அதாவது கேப் டவுன் ஆயிருச்சு. மார்க்கெட்ல கேப் டவுன் ஆயிருச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் இந்த லெவலுக்கு ஐஸ் ஆன் திஸ் லெவல். இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுத்து தான் பாருங்க. சப்போர்ட் எடுத்தனா மார்க்கெட் இங்கே மேலே போகும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 24 சேம் 539 அண்ட் இங்கே வந்து பவுன்ஸ் ஆகிட்டு திரும்ப இது உடையும் போது 564. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அடுத்த லெவலானது உங்களுக்கு மேலே இருக்க பாக்ஸ் ஒன்று வந்துடும், இல்லைனா வராது. கிளியர்? சப்போஸ் இந்த கேப் டவுனே ரொம்ப ஹெவியாக இருக்குது பாருங்க, கீழே அவ்வளோ சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே போனாலும் கஷ்டப்பட்டு தான் கீழே போகும். 257 போகும், 200 போகும், திரு 200 பவுன்ஸ் ஆகிட்டு கீழே வரும். ஸோ இந்த லெவல்லாம் வந்து உங்களுக்கு ஹெவி சப்போர்ட் இருக்கனால ஐ எக்ஸ்பெக்ட் இந்த லெவல் மூவ்ஸ். மேலே ஹெவி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளே தான் உங்களுக்கு அப்ஸ் டவுன் பண்ணி டான்ஸ் ஆடும். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே தான் சேம் டு சேம் இதுக்கும் அதே தான் சொல்லுவேன். ஸோ ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் எங்கேயாவது அவசரப்பட்டு எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அதே சேம் 10 o'clockலேருந்து 10:20 எந்த பக்கம் டைரக்ஷன் வருதோ அந்த டைரக்ஷன் ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. கிளியர்? அவசரப்படாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஐ ஹோப் உங்களுக்கு அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். என் வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 1 week ஃபாலோ பண்ணுங்கள். 1 week ஃபாலோ பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே கூடாது. 1 week ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு இதோட கான்செப்ட் புரியும். 1 week follow, after that only you have to subscribe. Till then, thank you, bye bye and happy trading. See you soon with a new answers tomorrow. அதுவரை உங்களுக்கு ஒரு have a safe trading, have a profitable day. So thanks and bye from your professor. Bye bye.